நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலயம் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் நம்பிக்கையாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக மனநிறைவாக அமைதியாக ஆனந்தமாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்தும் நிகழ்நிலை கூட்டத்தில் 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் என்ற புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் வாசித்து அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய் செய்து கொண்டு வருகின்றோம். அதன்படியாக இன்னைக்கு ஜனவரி மாதம் 9ஆம் நாள் சிந்தனையை வாசித்து விளக்கம் பார்த்து கலந்தாய் செய்வோம். ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. நாம் குடித்துக் கொண்டிருந்த நாட்களில் நம்மில் பெரும்பாலோருக்கு எதன் மீதும் உண்மையான நம்பிக்கை இருந்ததில்லை. நாம் இறையருட் பேராற்றலை நம்புவதாக கூறிக்கொண்டாலும் அந்த நம்பிக்கையின்படி செயல்படவில்லை. இறையருட் பேராற்றலின் உதவியை உண்மையுடன் கேட்டதும் இல்லை. இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டதும் இல்லை. நம்பிக்கை என்பது நம்மால் ஒன்றை அடைய இயலாத தருணங்களில் நமக்குள் வருவது என்றே நமக்கு தோன்றியது. ஆனால் ஏஏ தோழமையில் வந்து இணைந்த பின்னர் இறையருட் பேராற்றலது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்ப ஆரம்பித்தோம். குடிநோயிலிருந்து மீண்டு வருவதற்கான சக்தியை இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மீது வைத்த நம்பிக்கை நமக்கு அளிப்பதை கண்டோம். நம்பிக்கையில் சக்தி ஆற்றல் இருப்பதை நான் அறிந்து கொண்டு விட்டேனா? இன்றைக்கான தியானம். எனக்கு என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கையுடன் இருப்பேன். கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட பொறுமையுடன் இருப்பேன். வாழ்வின் சுமைகளைக் கண்டு இனி நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் இறையருட் பேராற்றலின் உதவியால் எந்த சுமையையும் என்னால் தாங்க முடியும் என்பதை நான் நம்புகின்றேன். நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை உற்று நோக்குவேன். என்னை அழித்துவிடக்கூடிய எந்த சுமையையும் தாங்குமாறு என் இறைவன் என்னை பணிக்க மாட்டார் என்பதை நான் இங்கு அறிவேன். இன்றைக்கான பிரார்த்தனை. இன்றைய நாளை இறையருட் பேராற்றலின் பாதங்களில் வைத்துவிடும் மனப்பக்குவத்தை அருளுமாறு இறைவனை பணிவுடன் வேண்டுகின்றேன். என்னை கலங்க வைத்து என் தெளிவுத்தன்மையை நாசப்படுத்தும் எதுவும் நடக்காது என்ற உறுதியான நம்பிக்கைக்காக இறையருட் பேராற்றலை மிகவும் பணிவுடன் வேண்டுகின்றேன். நம்பிக்கையின் 4 நிலைகளை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோப், பிலீஃப், ஃபெய்த், ட்ரஸ்ட் அப்படின்ற 4 வார்த்தைகள். இந்த 4 வார்த்தைகளுக்கும் தமிழில் அர்த்தமாக சொன்னால் ஒரே வார்த்தை தான், நம்பிக்கை. நம்பிக்கைன்ற ஒரே வார்த்தை தான். ஹோப் என்பது நம்பிக்கையின் ஆரம்ப நிலை. ஹோப் என்பது ஒரு சாதாரண எதிர்நோக்கு. அதாவது ஹோப் உறுதிப்பட அது பிலீஃபாகவும் அதுக்கப்புறமா அது ஃபெய்த்தாகவும் மாற்றம் அடைகிறது. எதிர்நோக்குதல் 100% உறுதிப்படும் போது அது ட்ரஸ்ட் என்று மாறுகின்றது. ஸோ 100% நம்பிக்கையை ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட் என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கிறோம். நான் என்னுடைய 19வது வயசுல முதலாக அந்த முதல் கிளாஸ் சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்ச போது என்கிட்ட 100% நம்பிக்கை இருந்துச்சு. நல்லா படிச்சுட்டு இருந்தேன், நல்லா ஆளா வருவேன் அப்படின்ற 100% நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா 39 வயசுல என்னுடைய கடைசி குடிச்ச போது அந்த 20 வருட காலகட்டத்துல 100% முழுமையாக இருந்த அந்த நம்பிக்கை படிப்படியாக குறைஞ்சி 14/2/1997 அன்று என் நம்பிக்கை முழுமையாக சிதைஞ்சு போய் 0% வெறுமை நிலையே வந்தடைந்து இருந்தது. இது யதார்த்தமான உண்மை. ஆன்மீக வெறுமை நிலை, ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்ட் ஸ்டேட் என்ற ஒரு நிலையை ஏஏ தோழமையில தான் நான் கேட்கவே செஞ்சேன். ஆன்மீக வெறுமை நிலை அப்படின்ற வார்த்தை. ஆன்மீக வெறுமை நிலைன்னா என்ன? வாட் இஸ் மென் பை அ ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்ட் ஸ்டேட்?
இதுக்கு அர்த்தம் தான் என்ன? என்னுடைய குருஜி கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழகான ஆழமான விளக்கம் எனக்கு கிடைச்சது. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, ஜான், நீ வாழ்க்கையில 100% முழுமையாக அன்பு செய்யற, 100% முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபரை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் அவர் கேள்விக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணுமே அப்படின்னு எங்களுடைய அம்மா, என்னுடைய மனைவி, அப்படி என்னுடைய பிள்ளை அப்படின்னு ஏதோ உளறி கொட்டினேன். அவர் திருப்பிட்டு கேட்டாரு, நீ உன்னுடைய அம்மாவை 100% அன்பு செஞ்சு அவங்க மேல 100% நம்பிக்கை வச்சிருந்தேன்னா அவங்களுடைய மரண நாள் அன்று நினைவிழந்து மட்டையாகிற அளவுக்கு நீ குடிச்சிருப்பியா? உன்னுடைய மனைவியை நீ 100% அன்பு செய்து அவங்க மேல 100% நம்பிக்கை வச்சிருந்தா அவங்கள ஒரு தெருநாயை நடத்துறது போல ட்ரீட் பண்ணிருப்பியா? ஒரு குடி நோயாளியாக உன்னுடைய குடியின் இறுதி நாட்கள்ல நீ 100% முழுமையாக அன்பு செய்ய, 100% முழுமையாக நம்பிக்கை வைக்க இந்த உலகத்துல ஒரு நபர் கூட இல்லாத இருந்திருந்த நிலை தானே யதார்த்தமான நிலை. உனது அன்பும் நம்பிக்கையும் வெறும் கற்பனையில மட்டும் இருந்ததுதான் உண்மை. உன் செயல்களால நீ ஒருத்தர் கூட அன்பு செய்யல. உன்னுடைய அம்மாவை கூட நீ அன்பு செய்யல. ஒருவரை கூட நீ நம்பல. இந்த நிலையில தானே நீ இருந்த. இந்த நிலையைத்தான் ஆன்மீக வெறுமை நிலை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க, சான்றோர்கள் சொல்றாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. Absolutely true, absolutely true. 14/2/1997 அன்னைக்கு நான் இருந்த அந்த நிலையை ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்ட் ஸ்டேட், ஆன்மீக வெறுமை நிலை அப்படின்னு நிச்சயமாக அடிச்சு சொல்ல முடியும். என்னால யாரையும் அன்பு செய்ய முடியல, என்னால யாரையும் நம்ப முடியல. நம்பிக்கைன்றது மருந்துக்கு கூட இல்லை. யாரும் என்னை அன்பு செய்யல, யாரும் என்னை நம்பல. என்னாலையும் யாரையும் அன்பு செய்ய முடியல, என்னாலையும் யாரையும் நம்ப முடியல. நம்பிக்கை என்பது இத்தினூண்டு கூட என்கிட்ட இல்லை. குடிச்சு செத்துடணும் அப்படின்ற எண்ணம் தான். ஃபியூச்சர் வாஸ் இன் டோட்டல் டார்க்னஸ். எதிர்காலம் கும்மிருட்டா, ஒண்ணுமே தெரியல. ஸோ 14/2/1997 அன்னைக்கு என்னுடைய ஸ்பான்சர் தேனாம்பேட்டை சீட் ஆஃப் ஹோப் குரூப்ல குடி நோய் அப்படின்ற தலைப்புல ஒரு டாபிக் மீட்டிங் எடுத்தாரு. நான் ஒரு குடிநோயாளி, என்னாலையும் எல்லாரையும் போல குடிநோயின் பாதிப்புகள் இருந்து மீள முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஹோப் அன்னைக்கு தான் கிடைச்சது. ரே ஆஃப் ஹோப்னு சொல்லுவாங்க, சீயிங் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இத்தினோண்டு ஹோப், என்னாலையும் இந்த குடிநோய் பாதிப்புல இருந்து மீண்டு வந்துட முடியும் அப்படின்ற அந்த எதிர்நோக்கு அன்னைக்கு தான் கிடைச்சது. நானும் பயணிக்க ஒரு திசை கிடைச்சது. கடல்ல எந்த திசையில போறதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன படகுக்கு இந்த திசையில பயணிச்சா கரை வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒளி காட்டுற ஒரு கலங்கரை விளக்கமாக ஏஏ தோழமை அன்னைக்கு தெரிஞ்சுது. ஏஏ தோழமை காட்டுற திசையில நான் பயணிக்க ஆரம்பிச்சா கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு 28 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 29வது ஆண்டு நடக்குது. இன்னைக்கு நான் சிந்திக்க வேண்டிய சிந்தனையாக இதுதான் கொடுத்திருக்குது. When I was drinking, I had no faith in anything. ஏஏ தோழமையில இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு இப்ப நான் எந்த நிலையான நம்பிக்கையில இருக்கேன்? என்னுடைய நம்பிக்கையின் இன்றைய நிலை என்ன? மிக ஆழமான கேள்வி. I may say that I believe in God, but do I act according to his good orderly direction expressed through my conscience? நான் கடவுளை நம்புறேன்னு வாய் வார்த்தையால சொல்லிக்கலாம். ஆனால் என்னுடைய செயல்கள் மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தப்படும் இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செய்யப்படுகின்றனவா? கடவுளை நம்புறேன்னா அப்படின்னு சொன்னா அவர் வெளிப்படுத்தும் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்பி அதுக்கு பணிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது நம்பிக்கையின் முதுகெலும்பாக இருக்கணும். அப்படித்தானே? படிக்கிறது ராமாயணம், இருக்கிறது பெருமாள் கோயில்னு இருந்தா அது பேர் நம்பிக்கையா? ஏஏ தோழமையை நம்புறேன், ஆனா
ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை உறுதியாக நம்பி அதற்கு பணிந்து செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையான நம்பிக்கையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் நம்பிக்கை? அந்த காலத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த ஏஏ ஃபெலோஷிப் சொல்லக்கூடிய அந்த 12 ஸ்டெப் ரெக்கவரி ப்ரோக்ராம் பத்தி எனக்கு வெறும் சந்தேகங்கள் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னுடைய குருஜிகிட்ட பழகிட்டு இருந்த அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரை கேட்ட கேள்விகள் பல. நான் ஒரு கட்டடம் கட்டுற துறையில பல வருட கால அனுபவம் உள்ளவன். இதுல தப்பு செய்யறவங்களை சுத்தி தான் நான் வேலையே செஞ்சிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு, நாளைக்கு காங்கிரீட் இருக்கும், இன்னைக்கு நான் ராடு மெஷர்மெண்ட் எடுத்திருப்பேன். ராத்திரியோட ராத்திரியா இருக்கிற ஒரு ராடை உருவி கொண்டு போய் வித்து குடிச்சிட்டு வந்திருப்பானுங்க. அவங்கள பார்த்தா கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? தப்பு மட்டுமே செய்யற என்னுடைய மேலதிகாரிக்கு நான் செய்யாத தப்புக்கு கூட என்னை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அவருக்கு பணிந்து கீழ்ப்படுகிறப்ப அவர் செய்யற தப்புக்கு நானும் துணை போறேன் தானே. இப்படி பயந்து கீழ்ப்படியாம எப்படி வாழ்றது? பொய் சொல்லாம பிழைக்க முடியாதுன்னு தோணுது. உண்மையை மட்டும் பேசினா ஹரிச்சந்திரனை போல காட்டுல புனை எரிக்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு வேதமே சொல்றதாக நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்நாள் முழுக்க ஒரே பெண்ணோட உறவு கொண்டால் வாழ்க்கையில சுகம் எப்படி சார் கிடைக்கும்? நேரமே போகல, போர் அடிக்குது, பொழுதுபோக்குக்கு 1 மணி நேரம் செல் எடுத்து பலான படம் பார்க்கறது என்ன சார் தப்பு? ஏன்னா நான் பழகி போன வாழ்க்கை முறையில எனக்கு இப்படித்தான் கேள்வி கேட்க தோணுச்சுது. பல கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனேன். மனச்சலனங்கள் பத்தி நேற்றுக்கு சிந்தனையில பார்த்தோம். குணக்கோளாறுகளால் செய்த குற்றங்கள் செய்து உருவாக்கிய குற்ற உணர்ச்சி உருவாக்கக்கூடிய ஆழமான பயம் ஆகிய நம் மனதை சலனப்படுத்தும். மனச்சலனம் நம்பிக்கையை வலுவிழக்க செய்யும். நம்பிக்கை வலுவிழக்கும் போது அடைச்சி போடா, கடவுளாச்சும் அவருடைய நல்ல ஒழுங்காலம் வழிகாட்டுதலாச்சும் எல்லாமே டுபாக்குருடா, எல்லாம் ஒன்றும் கிடையாது என்று மனசுல தோன்றும். நம்பிக்கை இழப்பு தப்பு செய்யறதுக்கு ஒரு வகையான அசட்டு துணிச்சலை மனசுல உருவாக்கும். தப்பு செய்வேன், மீண்டும் எலி பொறியில சிக்கிக்கும். சேம் விஷஸ் சைக்கிள், அதே அடிக்ஷன், அதே செயல் அடிமைத்தனம், அதே வலி, அதே வேதனை, துன்பம், துயரம், சிக்கல், பிரச்சனை. இறையொருள் பேராட்டுல நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மீது ஏற்படும் நம்பிக்கை இழப்பு மனச்சலன நேரங்களில் என்னை தாங்கி பிடிக்கவில்லை என்றால் நான் வீழ்ந்து விடுவேன். To me, faith look like hopelessness. எப்ப கடவுளுடைய உதவியை கேட்கணும்? நல்லா இருக்கிற நேரத்துல எதுக்கு கடவுளுடைய உதவியை கேட்கணும்? கஷ்டப்படுற நேரத்துல மட்டும் கடவுளுடைய உதவியை கேட்டா பத்தாதா? கஷ்டப்படுற நேரத்துல மட்டும் கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை தேடினா பத்தாதா? நல்லா இருக்கிற நேரத்துல சதா சர்வ காலமும் கடவுள் காட்டுற வழியில நடந்தா என்னுடைய மனச்சலனங்களை, என்னுடைய நப்பாசைகளை, என்னுடைய டெம்டேஷன்களை தீர்த்துக்க என்னால எப்படி முடியும்? என்னுடைய ஸ்பான்சர்கிட்ட சொல்லுவேன், ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 23.5 மணி நேரம் கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின்படி நான் வாழ்ந்துக்கிறேன். ஓகே, ஒரே 1 மணி நேரம் அல்ல, அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் என்னுடைய டெம்டேஷன், மனச்சலனம், நப்பாசைகள், உணர்வுகள் காட்டுற வழியில வாழ்ந்துட்டா என்ன தப்பு? சொல்ல போனா இந்த உலகமே அப்படித்தானே வாழுது. என்னுடைய இந்த எண்ணத்துக்கு நான் திருவள்ளுவரையே துணைக்கு கூப்பிடுவேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லான் அறிவிலாதான் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாரு. நான் அப்படின்னு நினைச்சுப்பேன். அப்பதான் என்னுடைய அந்த குறளுக்கு உள்ள விளக்கத்தை குருஜி எனக்கு அழகா சொன்னாரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லான் அறிவிலாதான் அப்படின்னா, உலகம் என்பதுக்கு திருவள்ளுவர் கொடுக்குற விளக்கத்தை பாரு. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, சும்மா போற வர்ற எல்லா பயிலும் உலகம் ஆயிட மாட்டான். நாய், நரி, மிருகம் இதெல்லாம் சேர்ந்து உலகம் ஆகாது. உலகம் என்பது உயர்ந்தவர்கள் மட்டுமே. அப்ப அந்த உயர்ந்தவர்கள் சொல்ற நெறியில ஒட்ட ஒழுக உன்னால முடியலன்னா நீ எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் பல கற்றும் கல்லான அறிவிலாதான் அப்படின்ற கருத்தை சொல்றப்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு. I never asked honestly the good orderly direction of God. I never accepted his help.
அப்போ உயர்ந்தவர்கள், நல்ல வாழ்ந்தவங்க, அவங்க தான் உலகம்னா, அவங்க சொல்ற நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல நான் ஒரு நாளும் கேட்டதே கிடையாது. அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாகத்தான் நிலைமை தலைகீழா மாறிச்சுது. ஐ பிகான் டு ஹேவ் ஃபெய்த் இன் தி குட் ஆர்டர்லி டைரக்ஷன் ஆஃப் காட். இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் என்னுடைய மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படின்னும் நம்ப ஆரம்பிச்சேன். I found that faith gave me the strength we needed to overcome temptations. மிக முக்கியமான வரிகள். I found that faith gave me the strength we needed to overcome temptations. மனச்சலனங்கள், அதிதீவிர மன கிளர்ச்சி, அதிதீவிர மன எழுச்சி, அதிதீவிர மன வெறி, ஆப்சஷன், தீமை செய்ய உருவாகும் அகத்தூண்டுதல்களை கடந்து வர இறையருட் பேராற்றல் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மீது நாம வைக்கக்கூடிய மிக உறுதியான நம்பிக்கை தேவைப்படுகின்றது. இல்லைன்னா முடியாது. Have I learned that there is strength in faith? அதாவது ஜீசஸ் கிறிஸ்து பல அதிசயங்கள் செய்யறாரு. பல அதிசயங்கள் செய்துட்டு எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் ஒன்றும் பெருசா செய்யல, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆங்கிலத்துல ஒரு சின்ன ஷார்ட் கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன், ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு முடக்குவாதம் பிடிச்ச ஒரு மனுஷன் ஒரு குளத்துக்கரையில உட்கார்ந்துருக்கான். அந்த குளத்துல ஏதோ ஒரு பௌர்ணமி அப்ப நீர் கொஞ்சம் உயர்ந்து வருமா. அந்த நேரத்துல யாரு போய் முதல்ல காலை அந்த இடத்துல வைக்கிறாங்களோ அவங்க குணமாயிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இவனும் 25 வருஷமா அங்கேயே உட்காந்துருக்கான். குணமாகல. இவர் அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, என்னப்பா இங்க உட்காந்துருக்க அப்படின்னா, கால் நடக்க முடியல, இந்த இடத்துல போய் காலை நினைச்சா குணமாயிடுவேன்னு சொன்னாங்க, 25 வருஷமா உட்காந்துருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு குணமாக விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவன் திரும்பியும் தான் சொல்றான், என்னைய கொண்டு யாராச்சும் தூக்கி கொண்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஹை டைடில் அந்த நீர் உயர எழும்பி வரும்போது காலை வச்சுன்னா குணமாயிருவேனே, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க அப்படின்னா. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், உனக்கு குணமாக விருப்பமா, அவ்வளோதான். திரும்பியும் கேட்குறாரு. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன விருப்பம் இல்லாமலா நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறான். மறுபடியும் கேட்குறேன், உனக்கு குணமாக விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா இருக்கு, விரும்புறேன். அப்ப எழும்பி நட அப்படின்னு சொல்றாரு. அவன் தட்டு மாதிரி எழும்பி நிக்கிறான், நடக்கிறான். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத இடங்கள்ல கடவுளுடைய பேராற்றல் கூட செயலாற்றாது. என்னால எந்த விஷயமும் செய்ய முடியல, நம்பிக்கை உள்ள இடத்துல மட்டும்தான் அதிசயங்களை செய்ய முடியும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு பகுதியில தெளிவா சொல்றாங்க. Have I found that there is strength in faith? இறையருள் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மேல் உறுதியாக நம்பிக்கை வைக்கும் மனம் ஆற்றல் நிறைந்த மனமாக திகழும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு விட்டேனா? இது இன்றைக்கான சிந்தனை. ஒரு தடவை என்னுடைய பேத்திமார் வந்தப்ப அவங்க எல்லாரும், தாத்தா நல்ல மூடா இருக்கு, ஒரு டான்ஸ் ஆடுவோம் தாத்தா, ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல பீட்ஸ் உள்ள ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ட்டு என்னுடைய பெரிய பேத்தி சொன்னேன். ரக்கிட்டன்னு ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டை போடுங்க அப்படின்னு. உடனே நானும் யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த பாட்டை போட்டேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிச்சது. என்னுடைய மனைவி சத்தம் போட்டாங்க, என்ன அது சின்ன குழந்தைகளுக்கு போட்டு இந்த மாதிரி டப்பாங்குத்து பாட்டை போட்டு வச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு சட்டுன்னு அந்த பர்டிகுலர் வரியில என்னுடைய மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சுது. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன்.
என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்குள்ளார உயிராக இறையருட் பேராற்றில் இருந்து என்னை இயக்குகையில் எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ராஜாவா எனக்குள்ளார கடவுள் இருக்கிறப்ப எதுவும் இல்லைன்னாலும் நான் இறையருட் பேராற்றலால் ஆழ்ந்து கொண்டிருப்பது நிற்கவே போறதில்ல. இதுதான் இன்னைக்கு தியானம். இன்று என் கவனத்தை குடிக்க அழிக்கக்கூடிய கவனம் எனக்குள்ளார இன்னும் இருக்கா? I will have faith no matter what may befall me. I will have faith no matter what may befall me. I'll be patient in the midst of troubles. I will not fear. என் தாங்கு திறனுக்கு மேல, என்னுடைய பேரிங் கெப்பாசிட்டிக்கு மேல ஒரு மில்லி கிராம் வெயிட்டை கூட கடவுள் எனக்கு என் மேல சுமத்த மாட்டார் அப்படின்றது நம்பிக்கையுடைய உன்னத நிலை அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய தாங்கு திறனுக்கு மேல, என்னுடைய பேரிங் கெப்பாசிட்டிக்கு மேல ஒரே ஒரு மில்லி கிராம் வெயிட் கூட என் மேல சுமத்தப்பட மாட்டாது என்பது நம்பிக்கையின் உன்னத நிலை. I look to the future with confidence. I know that God will not ask me to bear anything that could destroy me. நாளைய நாள் நல்லா இருக்கணும்னா இன்றைய நாள்ல என் மனம் போன போக்குல செல்லாம இறையருட் பேராற்றல் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின்படி ஏதாவது ஒரு நன்மையை நம்பிக்கையோட செய்யணும். அவ்வளவுதான். நல்லது செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும். தீயது செஞ்சா தீயது மட்டும்தான் நடக்கும். நல்லது செஞ்சுட்டு தீமை நடக்கவே நடக்காது. தீமை செஞ்சுட்டு நல்லது நடக்கவே நடக்காது. இதுதான் இன்னைக்கு என்னுடைய கவனத்தை குவித்து சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை, தியானம். ரொம்ப ஆழமான சிந்தனை. I will look to the future with confidence. I know that God will not ask me to bear anything that could destroy me. இது ரொம்ப ஒரு நம்பிக்கையோட உன்னதமான நிலையை இன்னைக்கு எனக்கு சொல்லி தர்றாங்க. அதை தொடர்ந்தான பிரேயர். I pray that I may put this day in the hands of God. God என்றால் நான் புரிந்து கொள்வது good orderly direction. I pray for faith so that nothing will upset me or weaken me in my determination to stay sober. மன தெளிவோட வாழ வேண்டும் என்ற என்னுடைய மன உறுதியை சிதைக்காமல் இருக்கக்கூடிய திடமான நம்பிக்கையை நான் வந்தடைய வேண்டும் என்று இறையருட் பேராற்றலை வேண்டுகின்றேன். வேண்டிட்டு இன்னைய நாள் இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்பட்டு வாழ்வேன் அப்படின்னு நான் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சிந்தனை முடியுது. ஸோ இன்றைய நாளின் சிந்தனையை சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையோட பல்வேறு நிலைகள், ஹோப், பிலீஃப், ஃபெய்த், ட்ரஸ்ட், இது எதுவுமே இல்லாத ஒரு நிலையை தான் நம்பிக்கை. 0%, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, அன்பு செய்ய ஒரு நபரும் இல்லை அப்படின்ற நிலையை தான் நாம ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்ட் ஸ்டேட், ஆன்மீக வெறுமை நிலை அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒண்ணுமே இல்லை, அன்பு செய்ய யாருமே இல்லை, என்னால அன்பு செய்யவும் முடியல, அடுத்தவங்க என் மேல காட்டுற அன்பை புரிஞ்சுக்கவும் முடியல, என்னால யாரையும் நம்ப முடியல, என் மேல யாருமே நம்பிக்கை வைக்கவும் செய்யல. இந்த நிலையை தான் ஆன்மீக வெறுமை நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்மீக வெறுமை நிலையிலிருந்து ஆன்மீக முழுமை நிலையை நோக்கிய முன்னேற்றத்தை தான் ஏஏ தோழமையின் பயணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நம்பிக்கை எனக்கு 14/2/1997 அன்னைக்கு என்னுடைய ஸ்பான்சர் கொடுத்த அந்த ஒரு பகிர்வின் மூலமாக எனக்கு கிடைச்சது. When I was drinking, I had no faith in anything. இப்ப என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு என்னை ஆழமாக சிந்திச்சு பார்க்க அழைக்கிறாங்க. அப்போ நம்பிக்கை அப்படின்றது நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னு வாய்களையே பேசிட்டு கடவுளை நம்பக்கூடிய செயல்கள் செய்யாம இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியுமா?
Faith without works is dead. அதாவது rarely have we seen a person fail who has thoroughly followed our path. Those who do not recover are people who cannot or will not give themselves to the simple program. எங்கள் வழியை முழுமையாக பின்பற்றியவர்கள் வாழ்க்கையில தோத்து நின்னது நாங்க பார்த்ததே கிடையாது. மீண்டும் குடிக்க போறதை விட்டுருங்க. rarely have we seen a person fail. தோத்து நின்னது நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படி நின்னவங்க யாரு? They are constitutionally incapable of grasping and developing a manner of living which demands rigorous honesty. They are constitutionally incapable அப்படின்ற வார்த்தையை பில்டபிள்யூ அவர்கள் பயன்படுத்துறாரு. கான்ஸ்டிடியூஷன், வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் ஏஏ? ஏயுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன? ஏயுடைய அமைப்பு என்ன? எதால ஏ அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தால தானே ஏ அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் ஏஏ தோழமையை நம்புறேன், ஆனா ஏஏ தோழமையை கான்ஸ்டிடியூட் பண்ற இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையான நம்பிக்கையாக இருக்க முடியும்? ஸோ நான் சாதாரணமா இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய நம்பிக்கை இழந்த நிலையிலேயே நான் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றது புரியுது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் டோட்டலா நம்பிக்கை இழந்த நேரத்துல, ஹோப்லெஸ் டைம்ஸ்ல மட்டும் இறைவனை நாடுனா போதும். டு மீ ஃபெய்த் லுக் ஹோப்லெஸ்னஸ். கடவுளுடைய உதவியை எப்போ கேட்கணும்? நான் நல்லா வாழ்றப்ப எது கடவுளுடைய உதவியை கேட்கணும்? நான் நாசமா போய் கஷ்டப்பட்டு நிக்கிற நேரத்துல கடவுளுடைய உதவியை கேட்டா பத்தாதா? மிச்ச நேரத்துல நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போறேன்? என்னுடைய மன சலனங்களை, நப்பாசைய, டெம்டேஷனை தீர்த்துக்க நான் என் இஷ்டப்படி வாழ்ந்தா தானே முடியும். இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ நான் தீர்மானிச்சிட்டா எப்படி? அப்பதான் என்னுடைய குருஜிட்ட கேட்ட அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிஞ்சு நான் வாழ்ந்துக்கிறேன். ஒரே ஒரு மணி நேரம், இல்லை விடுங்க, 1 மணி நேரம் கூட வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் என்னுடைய டெம்டேஷன், என்னுடைய மனச்சலனம், என்னுடைய நப்பாசை, என்னுடைய உடல் இச்சைகள், உணர்வுகள் காட்டுற வழியில வாழ்ந்தா இன்னும் தப்பு. உலகமே அப்படித்தானே வாழுது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லான் அறிவிலாதான் அப்படின்ற அந்த குரலையே என்னுடைய மன எண்ணங்களுக்கு சப்போர்ட்டா நான் கூப்பிட்டது நாட்கள் உண்டு. அப்பதான் அவர் சொன்னார், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உயர்ந்தவர்கள் சொன்ன உயர்ந்த நிலையில ஒழுக நீ கத்துக்கலன்னா நீ எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது அப்படின்ற கருத்து புரிய ஆரம்பிச்சது. ஐ நெவர் ஆஸ்க் காட் ஹானஸ்ட்லி. அவருடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல நேர்மையோட உண்மையோட ஒரு நாள் நான் கேட்டது கிடையாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே புரிய ஆரம்பிச்சது. ஐ பிகான் டு ஹாவ் ஃபெய்த் இன் த குட் ஆர்டர்லி டைரக்ஷன் ஆஃப் காட். அப்போ ஃபெய்த் என்பது having faith in the manner of living suggested by the fellowship of AA அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் ஒரு முக்கியமான வார்த்தை எழுதுறாங்க. I found that faith gave me the strength we needed to overcome temptations. ஸோ சலனப்பட்டு நிக்கிற நேரத்துல, நப்பாசை என்ன தப்பு செய்ய தூண்டக்கூடிய நேரத்துல எனக்கு சக்தின்னு ஒன்று எங்க கிடைக்கும் அப்படின்னா, அப்ப நம்பிக்கையில தான் அந்த சக்தி கிடைக்கும். மிக முக்கியமான வரிகள். மன சலனங்களை, டெம்டேஷனை, நப்பாசைய, தீமை செய்யணும்னு மனசுக்குள்ளார உருவாகக்கூடிய அதிதீவிர அகத்தூண்டுதலை கடந்து வர இறையருட் பேராற்றல் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மீது உறுதியான நம்பிக்கை தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கைய நீ அடைஞ்சிட்டியா? உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அப்படின்ற வார்த்தையை நீ நம்புறியா? Have you found that there is strength in faith? கடவுளே என்கிட்ட இருக்கிறாரு அப்படின்ற உறுதியான ஸ்ட்ரென்த் உன்கிட்ட இருக்கா? என்னை ஒரு நாளும் இறைவன் கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? He will never leave me, he will never forsake me அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஸோ அப்ப
நேத்தைக்கு நான் செய்த தவறான செயல்களுடைய விளைவுகளை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். அப்போ நாளைக்கு நாள் நல்ல விளைவுகளை நான் அனுபவிக்கணும்னா இன்னைக்கு நல்ல செயல்களை செஞ்சா தான் நாளைக்கு அந்த நல்ல விளைவுகளை அனுபவிக்க முடியும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். நேற்றுக்கு கெட்டது செஞ்சேன், இன்னைக்கு கெட்ட விளைவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு நான் நல்ல விளைவுகளை அனுபவிக்க எதிர்நோக்குனா இன்னைக்கு அந்த நல்ல செயல்களை நான் செய்யணும். நல்லது செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது மட்டும்தான் நடக்கும். நல்லது செஞ்சுட்டு கெட்டது நடக்க வாய்ப்பே கிடையாது, கெட்டது செஞ்சுட்டு நல்லது நடக்க வாய்ப்பே கிடையாது. இது இன்னைக்கு தியான பகுதியின் மைய கருத்தாக இன்னைக்கு நான் பார்க்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் சொன்ன மாதிரி நான் எந்த நிலைமையில இருக்கேன்? நம்பிக்கையற்ற நிலையில இருக்கேன். தியானம் எப்படி நம்பிக்கை அடைகிறது? செயல்களின் மூலமாக மட்டும்தான். திரும்ப திரும்ப நல்லது செய்ய நல்ல விளைவுகளை நான் அனுபவிக்க ஆரம்பிப்பேன். நல்ல விளைவுகளை அனுபவிக்கிறப்ப நம்பிக்கை எனக்கு வளர ஆரம்பிக்கும். நம்பிக்கை வளர வளர மேலும் மேலும் நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ இந்த கருத்து, I pray that I may put the day in the good orderly direction of God. I pray for faith so that nothing will upset me or weaken my determination to stay sober. மன தெளிவோட வாழணும் அப்படின்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். இந்த உறுதியான தீர்மானத்தை எந்த ஒரு மனசலனமோ என்கிட்ட இருந்து சிதைச்சு போட்டுறக்கூடாது அப்படின்ற மன உறுதிக்காக ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ நான் இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த நிலையை சென்று அடையணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிலையை சென்று அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத கடவுள்கிட்ட கேட்குறேன். ஸோ I pray for faith so that nothing will upset me or weaken me in my determination to stay sober. Stay sober அப்படின்ற வார்த்தை வெறுமனை உடல் அளவில் குடிக்காம போதையின்றி வாழ்றதை மட்டும் குறிக்கல, மனதளவில் தெளிவான சிந்தனைகளோட, தெளிவான பேச்சுகளோட, முரண்பாடு இல்லாத பேச்சுகளோட, நிதானமான நடத்தைகளோட வாழ்றத குறிக்குது. ஸோ நான் தெளிவாக சிந்திச்சு முரண்பாடு இல்லாமல் பேசி நிதானமாக செயல்படுறத சோபர்னு நினச்சிக்கிட்டேன்னா ஐ ஹவ் டிட்டர்மின் டு லிவ் சோபர். மன தெளிவோடு வாழணும்னு உறுதி செய்திருக்கேன். அந்த உறுதியை எந்த வகையான டெம்டேஷனும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைய பகுதியை படிக்கிறப்ப சில ஆழமான சிந்தனைகள் என்னை கடந்து போச்சுது. என்னை கடந்து சென்ற அந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைகிறவன் நான் பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.